ஓகே, டைரக்ட் காம்படிஷன் அண்ட் இன்டைரக்ட் காம்படிஷன் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். ஜிஆர்டிக்கும் மலபார் கோல்டு அண்ட் டைமண்டுக்கும் நடக்கிறது டைரக்ட் காம்படிஷன். இப்போ உங்ககிட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 1.5 லட்சம் ரூபாயை வச்சு நீங்கள் மலேசியா ட்ரிப் போகலாமான்னு யோசிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் கோல்டு வாங்கி வச்சா சேவிங்ஸாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, இந்த சினாரியோவில் நீங்கள் ஹாலிடே ட்ரிப் போகணும் போது ஜிடி ஹாலிடேஸில் போகலாமான்னு யோசிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஜிஆர்டியில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்க. இந்த 2 சினாரியோ இருக்கும் போது நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, whether I should spend my 1 lakh in GRT or in GT holidays. இப்போ GT holidaysum GRTயும் காம்படிட்டர்ஸ். ஆனால் டைரக்ட் காம்படிட்டர்ஸான்னு கேட்டால் கிடையாது, இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ். ஏன்னா அவங்க அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் 2 பேரும் சண்டை போடுறாங்க. பட் இவங்க கோல்டு ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்க ட்ரிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் காம்படிஷன் அண்ட் இன்டைரக்ட் காம்படிஷன். இந்த இம்பார்ட்டன்ஸ் புரியணும்.